உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மார்க்கோட ரீடோட்டலிங் ரீவேல்யூவேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ 12th மார்க் எடுத்த எல்லாருக்கும் வந்து ஆல் த பெஸ்ட். எவ்வளோ வந்து சிலபஸ் மாறியும் இந்தமாரி புக்ஸ் எல்லாம் நியூவாக கொண்டு வந்தாலும் நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது வந்து பெரிய விஷயம். ஸோ இதுக்காக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எடுத்த மார்க்கே பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா மார்க்னால ஒருத்தவங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து கிடையாது. உங்களோட திறமை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து லைஃப்பில் ஜெயிக்கலாம். ஸோ மார்க் பேஸ் பண்ணி நீங்கள் எதுவும் வந்து கவலைப்படாதீங்க. எடுத்த மார்க்கே வந்து நீங்கள் பெஸ்ட் தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ நான் வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னா 12th வந்து நான் வந்து நல்லா எழுதியிருந்தேன்க்கா, ஆனால் என்னால் வந்து மார்க் ஏன் வரலன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதோட ரீடோட்டலிங் ரீவேல்யூவேஷன் அதே மாதிரி எக்ஸாம் பேப்பரோட நம்மளோட ஸ்கேன் காப்பி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி வாங்குறது அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அஃபிஷியலாக நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன், அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அரசு தேர்வகம் இயக்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 12th மார்க் எடுத்திருக்கீங்க, நீங்கள் வந்து ரீவேல்யூவேஷன் போடணும் இல்லை ரீடோட்டலிங் போடணும் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம், நம்மளுடைய மார்க் ஷீட்ஸோட ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா மார்ச் 2025 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வழி பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்களின் வழியாக மதிப்பெண் பட்டியலை அன்று காலை 11 மணி முதல் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12th மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட தலைமை ஆசிரியர் உங்கள் ஹெச்எம் கிட்ட தான் நீங்கள் வந்து டைரெக்டாக கேட்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் வந்து கரெக்டாக வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தனித்தேர்வாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் எழுதுறீங்க எக்ஸாம் அப்படின்றவங்க வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட் பக்கத்துலேயே உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி பதிவெண் ஆகிய விவரங்கள் உள்ளீடு செய்து தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட்டை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன வெப்சைட் அப்படின்னா www.dge.tn.gov.in அப்படின்ற அந்த வெப்சைட்டில் நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரீவேல்யூவேஷனுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, நம்மளோட கொஷின் பேப்பரோட அந்த ஆன்சர் ஷீட்ஸ் இருக்கும்ல, நம்ம எழுதியிருப்போம்ல எக்ஸாமில், ஸோ அதோட ஜெராக்ஸ் காப்பி நம்ம எப்படி வாங்குறது அப்படின்றது நம்ம கிளியராக பார்த்துடலாம். விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவும் தனித்தேர்வர்கள் தங்கள் தேர்வெழுதிய தேர்வு மையங்கள் வழியாகவும் 13/5/2025 இப்போ வரப்போகிற செவ்வாய்க்கிழமைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், இதை போய் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அது எங்கே பண்ணணும் அப்படின்னா காலை 11 மணி முதல் 17/5/2025 மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். 13ஆம் தேதியிலேருந்து செவ்வாய்க்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இந்த வெப்சைட்டுக்கானது வந்து ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும், பள்ளி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கூலில் போய் அப்ளை பண்ணணும் இந்த ஜெராக்ஸ் காப்பியை. அதே மாதிரி தனித்தேர்வர்களாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தேர்வு எழுதிய மையங்களில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நான் வந்து சூப்பராக மார்க் எடுத்திருக்கேன், என்னோடய மார்க் வந்து நிறைய வந்திருக்க வேண்டியது, ஆனால் எனக்கு கம்மி பண்ணி போட்டிருக்காங்க, நான் செக் பண்ணணும் அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு அந்த ஆன்சர் ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேன் காப்பி வாங்கி நம்மளாம் கரெக்டாக தான் எழுதியிருக்கோமா, நம்ம பண்ணது நம்ம யோசிச்சது வந்து கரெக்டு தானா, நம்ம எழுதி தான் அவங்க மார்க் போடலையா இல்லை ஏதாவது மார்க் போடாமல் மிஸ் பண்ணிட்டாங்களா அவங்க அப்படின்றத நம்ம கிளியராக செக் பண்ணணும். அப்படின்னா நம்ம இந்த காப்பியை வந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும். அதை வாங்கிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒருவேளை ஆமாம் நான் நல்லா எழுதியிருக்கேன், அவங்க தான் மார்க் போடல, இல்லை இதிலலாம் வந்து கரெக்டாக மார்க் போடல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் வந்து பேசிக்கு. ஒவ்வொரு பாடத்திற்கும் விடைத்தாளின் நகல்கள் அது காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு பாடத்துக்கும் எவ்வளோ 275 ரூபா கட்டி நீங்கள் அதை வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது எங்கே காசு கட்டணும் அப்படின்னா உங்கள் ஸ்கூல்லே கட்டணும். அதாவது பள்ளி மாணவர்களாக இருக்கீங்கன்னா ஸ்கூலில் கட்டலாம். ப்ரைவேட்டில் எழுதுறீங்க அப்படின்னா அந்தந்த தேர்வு மையங்கள் அந்த எக்ஸாம் சென்டரில் நீங்கள் என்ன பண்ணணும், கட்டுற மாதிரி இருக்கும். 275 ரூபா ஒரு ஒரு ஆன்சர் ஷீட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வுகள் மற்றும் பின்னர் மறுகூட்டல்
மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும். விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வர்களுக்கு மட்டுமே ஓகேங்களா. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஸ்கேன் காப்பி ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம ரீவேல்யூவேஷனோ ரீடோட்டலிங்கோ நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வாங்காமல் நீங்கள் அது பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பண்ணவே முடியாது, அதுக்கு சான்ஸே இல்லை ஓகேங்களா. ஸோ விடைத்தாளின் நகல்களை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் பின்னர் ஊடகங்கள் அந்த சேம் அந்த வெப்சைட்டில் என்ற இணையதளத்தில் வெளியிடப்படும். எப்போ நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற வெப்சைட்டில் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வுகள் மறுக்கூட்டல் மதிப்பீட்டில் செய்த விண்ணப்பத்திற்கு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காப்பியை வாங்கணும், அதுக்கப்புறமா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது பண்ணதுக்கப்புறமா எப்போ நீங்கள் வந்து அந்த ரீடோட்டலிங் அந்த ரீவேல்யூவேஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அதே வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச இப்போதைக்கான நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ எல்லோரும் வந்து எனக்கு கேட்டே இருந்தீங்க, அக்கா நான் நல்ல மார்க் எடுத்திருப்பேன், ஆனால் என்னால் வந்து ஏன் மார்க் வரலன்னு தெரியல, எனக்கு ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங்களுக்கான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக மெயினாக போட்ட வீடியோ தான் இது. ஸோ ஒருவேளை இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து லைவ் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நம்மளோட சேனலில் வந்து வீடியோவும் லைவாகவும் ரெண்டுமே போடுவோம். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக சொல்லியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்கூலில் பண்ணணும், ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் சென்டரில் பண்ணணும். இதுதான் வந்து பேசிக். அண்ட் இது மட்டும் இல்லாமல் முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்கேன் காப்பியை வாங்கினவங்க மட்டும்தான் ரீடோட்டலிங் ரீவேல்யூவேஷன் பண்ண முடியும். இதையும் நீங்கள் நல்ல மைண்டில் நல்லா ஞாபகமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து காப்பி வாங்காமல் டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன்னா அப்ளை பண்ணால் உங்களுக்கு சான்ஸே இருக்காது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணி ஸ்கேன் காப்பியை வாங்கணும், அதில் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஓகே கரெக்ட் நான் இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நான் எனக்கு ஸ்கூல் மூலமா எப்படி பண்ணுறாங்க, அதில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வேறு ஏதாவது தேவையா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் செஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள், ஏன்னா தெரியாதவங்களுக்கு அதை நம்ம வந்து ஷேர் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்ஸும் வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய ஐடியை வந்து டேக் பண்ணி நம்ம சேனலில் வீடியோஸ் நிறைய பேரோட சப்ஸ்கிரைபர்ஸோட வீடியோஸ் போட்டிருப்போம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது, இது மட்டும் இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இ சேவை மையம், அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அதேமாதிரி எது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் அந்த கமெண்ட்டுக்கான வீடியோ செப்பரேட்டாக உங்களுக்காக வரும் ஓகேங்களா. இல்லை உங்களுக்கு நான் ரிப்ளை ஆகும், அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.